விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. பத்திரிகை நண்பர்கள், புதிய நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வந்திருக்கிற பெரியவர்கள், நண்பர்கள் அண்ட் என்னோட சகோதரர்கள், என்னோட சகோதரிகள், உங்களோட அன்பு தான் எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்கு. இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ டைம் ஆயிடுச்சு, ஸ்பீச் இருக்காதுன்னு சொன்னாங்க. சரி, திடீர்னு கூப்பிட்டாங்க. எல்லாரும் சொன்ன விஷயம்தான், இது வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு படம், நெருக்கமான ஒரு படைப்புன்னு தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் வந்து மூத்தவர்னு சொன்னால் அது ராஜ்மாமா தான். ஸோ ராஜ்மாமாலேருந்து, கார்த்திலேருந்து, ஜோலேருந்து, சூரஜ் அத்தனை பேருமே சேர்ந்த ஒரு படம். இது 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டைனிங் டேபிளில் ஒரு சின்னதாக ஒரு ஐடியாவாக சூரஜ் பேசினதை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா பேரல் மைண்ட்ஸும் 2Dயும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா பிறந்த குழந்தைங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டுமே வந்து ஒன்றா, அங்கே பாம்பேயில் அது பிறந்துச்சு, இங்கே சென்னையில் பிறந்துச்சு. ஸோ பேரல் மைண்ட்ஸ் இப்போது ஒரு படத்தை இப்படி பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படி வந்து ஒரு வீட்டில் அம்மா எப்படியோ அப்பா எப்படியோ அது மாதிரி அக்கா இருந்தால் என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜோ மறுபடியும் ஒரு பெரிய உதாரணம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப அழகாக வர்றதுக்கு கார்த்தியோட தட் லீப் ஆஃப் ஃபெய்த், தட் லீப் ஆஃப் ஹோப் சொல்லுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன ஒரு கரு என்ன அழகாக இப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஜோ, கார்த்தி 2 பேருமே சுப்பீரியர் ஆக்டர்ஸ். அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நான் வந்து காத்துட்ருக்கேன். நான் கிளிஸ்டனே இல்லாமல் அழுவாங்க, அதனால் இன்னும் முடியலை. 22 வருஷம் ஆச்சு. ஏதோ நந்தாகம் மட்டும் வந்துச்சு, அதுக்கப்புறமா அது சாதாரண விஷயம் கிடையாது. பட் தட்ஸ் வாட் தே டூ ஃபார் தி ஆர்ட். ஒரு ஆக்டர்ஸாக அவங்க அது கொடுக்க முடியுது. கைதியில் கூட அந்த 2 சீன் தான், 2 சீன் வந்து அப்படி நம்மளை கனெக்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து ஒரு முதல் நாள் இருந்து வந்து இந்த படத்தை பற்றி நான் பாசிட்டிவ் டாக் மட்டுமே தான் நான் கேட்டே இருந்திருக்கேன். ஜீத்து சாரோட ஃபில்ம் வந்து எப்படி ஒரு பாகுபலி தான் வந்து இந்தியா ஃபுல்லாக பேசப்படணும்னு கிடையாது. ஒரு திருஷ்யம் வந்து 5 லாங்குவேஜில் எல்லா ஊர்லேயும் எல்லா இந்தியா ஃபுல்லாக போக முடியும் அப்படிங்கிறது அந்த கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் கொடுக்குறவர் வந்து ஜீத்து சார். இந்த ஃபில்ம் வந்து அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு இழைச்சி எல்லாருமே பேசியிருந்திருக்காங்க. அண்ட் கோவிந்த் வசந்தா எப்படி நாங்கள் வந்து மீட் பண்ணமோ அதே மாதிரி வந்து அந்த எனர்ஜி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. உரியடி 2ல் வந்து ஒரு 12 மினிட்ஸ் வந்து டயலாக்கே இல்லாத ஒரு சைலண்ட் ஷாட்டு, அதுக்கு அவர் போட்டிருந்த அந்த சாங் வந்து அப்படியே இப்போவும் சாங் பொன்மகள் வந்தாலும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்துலேயும் வந்து ஒரு டைரக்டர் வந்து வி டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ் டு தேங்க் அ மியூசிக் டைரக்டர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஐ திங்க் ஹீ இஸ் earned that love and respect from the entire team for the background music he has done. Wishing all success, happiness for this film to the entire team. Paul and Nikhila and Amol and Lovers, the entire team wishing you all the best. And thank you Vivek and Lovers and everybody for giving so much love for this family. இது எப்படி வந்து தம்பியோ அதே மாதிரி சூரஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தம்பி. 24 வந்து 2D ஒரு முக்கியமான ஒரு அடையாளமான ஃபிலிம் வந்தது. ஒரு காசு பொருள் மட்டும் கிடையாது, ஒரு மைக்ரோ டீட்டெயில் பார்க்குற வந்து ஒரு ஆள், ஒரு ப்ரொடியூசராக வந்து அது சூரஜ். ஸோ சூரஜ்க்கு வந்து ஹீ ட்ரூலி டிசர்வ்ஸ் ஆல் த சக்ஸஸ் இன் திஸ் ஃபில்ம். அது என்னென்ன விஷயங்கள் வருதோ அது எல்லாமே வந்து அது சூரஜுக்கு முழுமையாக போய் சேரும். ஹீ கம்ப்ளீட்லி டிசர்வ்ஸ் இட். சூரஜோட வரவும் நல்வரவாக இருக்கட்டும், அழகான படங்கள் கொடுக்கட்டும், நிறைய பேருக்கு அழகான வாய்ப்புகள் அமையட்டும். இன்னைக்கு மழை பெஞ்சுனா கூட வந்து இந்த களக்கட்டை வச்ச அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரமாக நல்ல செய்தி சொல்கிறேன் நான். இந்த அதே மாதிரி கார்த்தியோட உறவுகளுக்கு, கார்த்தியோட தம்பிகளுக்கு எல்லாத்துக்குமே நான் மறுபடியும் கற்றுக்க வேண்டிய விஷயம் இந்த நிகழ்வுகள் இருந்து காலையில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் வண்டி ஓட்ட வேண்டாம். எவ்வளோ அவசரம் வந்தாலும் நைட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு நம்மளோட நினைவு இல்லாமல் சில விஷயங்கள்லாம் நடந்துருது, நம்ம கண்ட்ரோல் மீறி நடந்துருது. வாகனம் ஓட்டும் போது 3 மணி 4 மணிக்கு நம்ம வண்டி ஓட்ட வேண்டாம். தம்பிக்கு உங்களோட எல்லாத்தோட அன்பும் வேணும். நன்றி.